பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான தீவிரமான செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய முடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை ஒரு சைடு நடந்துகிட்டு இருந்தாலும், உக்ரைனுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு ஒரு நாள் கூட விடுப்பு இல்லையா? வாரத்துல 7 நாளும் 365 நாள் வருஷத்துக்கு நாங்க பயந்துகிட்டே ஓடோடி வாழ்ந்துகிட்டே இருக்க முடியுமா? அப்படின்ற கோபங்கள் உள்ள இருக்கு. ஏன்னா, சுத்தி வர ஆள் பிடிக்கிற வண்டி உக்ரைனுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் கூட லீவ் இல்லைங்க. ஒரு நாளுக்குள்ள நிம்மதியா மனுஷங்களால வெளிய வர முடியல. கணக்குக்கு எல்லா ஆண்களும் பங்கருக்குள்ள தான் இருக்கணும். பெண்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள பாதுகாப்பா அவங்க பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா உண்டு, இல்லைன்னா சிக்கல் தான். ஸோ அது போல ஆள் பிடிக்கிற வண்டி எல்லா நாளும் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஆண்களால முடியலன்னு வெளியே வந்தா கூட முடிய மாட்டேங்குது. இது போல கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா புடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இது போல புடிச்சிட்டு போகக்கூடிய நபர்கள்லாம் கொண்டு போய் டிசிசி இடத்துல வச்சு அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு மாத்துவாங்க. இதுக்கான காரணம் டிசிசி ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு போறாங்க இல்லையா? ஸோ அவங்கள ஏதாவது மிரட்டி விட்டாதானே இது போல ஆளுங்களுக்குலாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். உக்ரைனோட பாப்புலேஷனுக்கும். அதனால அதிகப்படியான ரெக்வஸ்ட் ரஷ்யாவுக்கும் போயிட்டு இருக்கு. இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு பெலிஸ்டிக் மிசைல் தாக்குதல். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தான் தாக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் லாங் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால. ஆனா இப்ப இஸ்கந்தர் பெலிஸ்டிக் மிசைல் செர்னிஹிவ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டிசிசி சென்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அது மேல தாக்குதல் பண்ணிடுச்சு. இதனால மிக முக்கியமா ஆள் பிடிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் காயமடைஞ்சிருக்காங்க. சில நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. உக்ரைன் தரப்புல இருந்து சில மக்கள்லாம் கோடான கோடி நன்றிகள் ரஷ்யா அப்படிங்கிறது போல வரவேற்பு தெரிவிச்சு நன்றிகள் சொல்றதாவும் சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ உக்ரைன்ல இது போல செய்திகள் தினந்தோறும் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்தது ரஷ்யா ப்ரிப்பரேஷன். எதுக்காக இந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் ரஷ்யா ஆகுறாங்க அப்படின்ற கேள்விகள், பதட்டங்கள், பயங்கள் ஒரு சைடு இருக்கு. அதுக்கான காரணம் மேற்கு மீடியாவில் சும்மா இருக்கிறத கூட ஊதி பூதாரமா வெடிச்சு விட்டுறாங்க. இதனால கூட இருக்கலாமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு நோட்டா முட்டிருந்தாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மீடியாக்கள் தரப்பு வந்து பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த புர்ஷ்வெட்டிக் இன்டர்கான்டினென்டல் க்ரூஸ் மிசைல் இதை ஒரு தடவை ஏவிட்டா இதோட ஸ்டாப்பேஜே இல்லை, ரேஞ்சே இல்லை, இன்ஃபினிட்டி டைம் இந்த மிசைல் உலாவிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். அதாவது நியூக்ளியர் பவர் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இதை யூஸ் பண்ணி சில இடங்கள்ல இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர்டு, இந்த கப்பல்களுக்கு சப்மரைனுக்குலாம் நியூக்ளியர் பவர்டு அப்படின்னு பார்த்தா ரஷ்யா ஐஸ் பிரேக்கர்ஸுக்கு கூட நியூக்ளியர் பவர்டு யூஸ் பண்றாங்க. ரஷ்யாலாம் ரொம்ப ஆர்டிக் ரீஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஐஸ் இருக்கிறதுனால அவங்க இது போல நியூக்ளியர் அதிகப்படியாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மிசைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர்டு. இந்த ஒரு காரணத்தினால ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிசைல் லைவ்ல சுத்திக்கிட்டே இருக்கும். அதான் இது இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7லேருந்து 12 ஒரு நோட்டாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல இதுக்கப்புறம் கண்டிப்பா ஆகஸ்ட் 9லேருந்து 22க்குள்ள அந்த டைம்ல அவங்க சோதனை பண்றாங்க. அந்த யாரும் வராதிங்கப்பா இந்த ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க, ரெடி பண்ணி வச்சிருந்துக்கிறாங்க. ஆகஸ்ட் 9லேருந்து ஆகஸ்ட் 22க்குள்ள மேபி ரஷ்யா இந்த ஏர் ஸ்பேஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 500 கிலோமீட்டர் ரேஞ்சு ஸ்ட்ரெச் ஏருக்கு அப்புறம் வாட்டருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அப்படின்னா மேபி 22க்குள்ள இந்த மிசைலை சோதனை பண்ணி செக் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மீடியாக்கள் தரப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணங்கள் இருக்கு. இந்த சோதனையை தான் இந்த நோட்டாம் வந்து ரஷ்யா தரப்பு வந்து கொடுத்தது இந்த நோவியா ஜால்மியா அப்படின்ற ஒரு பகுதி, இது ஆர்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவுன்னு வச்சுங்க. ரஷ்யாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு, இது ரஷ்யாவோட தீவு தான். ஸோ இந்த ஏரியால வந்து பார்த்தா அந்த நோட்டாம் கொடுத்துருந்தாங்க. எப்பவுமே இந்த ஒரு தீவுல தான் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் காலகட்டத்தில இருந்தே 1950 காலகட்டத்தில இருந்தே இது போல அணு ஆயுத சோதனைகள் இந்த தீவுல பண்ணுவாங்க. இது போல யூனிக்கான வெப்பன்ஸு பல விஷயங்களை வந்து இங்க சோதனை பண்றது உண்டு. இந்த தெர்மோ நியூக்ளியர் டிட்டோனேஷன் இங்க நடந்தது எல்லாமே வந்து பாட்டு இந்த இடத்துல நடந்திருக்கு. தசார் குண்டுகள் சோதனை பண்ணி பார்க்கறது இது எல்லாமே இந்த ஏரியாவில் நடந்திருக்கு. ஸோ இது போல இங்க ஒரு நோட் கொடுத்தனால உலகமே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த ஒரு க்ரூஸ் மிசைல அமெரிக்காவுக்கு தான் நீயே இந்த ஏரியா தான் உனக்கு அப்படிங்கிற செட் பண்ணி லான்ச் பண்ணிடலாம். ஆனா நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணு, நான் ஒரு பட்டனை தான் நீ அங்க போய் விழுந்துரு அப்படிங்கிற சொல்லிட்டோம்னா பல வருட காலங்களா இந்த மிசைல் சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அதாவது ரஷ்யான்ட்டு இல்ல, மேல வந்து பண்ண பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். எப்போ எப்போ இந்த மாதிரி அமெரிக்கா போய் விழுவுன்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு சொன்னோம்னா போய் விழுந்துரும். அதாவது நார்மலா இது போல மிசைல்கள்லாம் இருக்கு அப்படின்னா லான்ச் பண்றாங்க அப்படின்னா அது எந்த இடத்துல இருந்து லான்ச் ஆகுது, அது எப்படி போகுது, இது போல விஷயங்களை வச்சுதான் அதை இன்டர்செப்ட் பண்றதுக்கான இன்டர்செப்டார்ஸா நம்ம உருவாக்குறோம். இப்ப இது போல மிசைல்லாம் லான்ச் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. அது எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்குது. திடுதுப்புன்னு வந்து உள்ள விழுந்துருச்சுன்னா ரொம்ப தாழ்வா பறந்து வந்து லான்ச் பண்ணணும்னு முடிவானதுக்கு அப்புறமா
அமெரிக்கா பக்கத்துல வரைக்கும் போனதுக்கு அப்புறமா ரொம்ப தாழ்வா போய் தெரியாத மாதிரி ரேடார்ல சிக்காத மாதிரி போய் உள்ள விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மிக பெரும் சேதம் இல்லையா? அதுவும் அணு ஆயுதம் வேற. இதெல்லாம் தடுக்கவே முடியாது இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு பய பீதியில மேற்குல வந்து பார்த்தீங்கன்னா இது போல டைட்டல்ஸை வச்சு கிளப்பி விட்டுக்கிறாங்கன்னு பாருங்களேன். இது போல அடுத்த கட்ட வளர்ச்சி சோதனைகள்லாம் ரஷ்யா தப்பு இருக்காங்க, எல்லாத்துக்கும் தயாராகிட்டு தான் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஆண்ட்ரே பெல்லோஸ் அவர்கள் மீட்டிங் போட்டுக்கிறார். மிலிட்டரி கரஸ்பாண்டன்ஸ்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிறாங்க. ஏன்ப்பா என்னப்பா சிக்கல், களத்துல ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க, என்ன எங்க பார்த்து தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற அவர் தரப்பு வந்து கேட்க, ஐயா இது போல ட்ரோன்கள் வேணும்யா, இது போல அதிக அளவுல வேணும், ஆல்ரெடி யூஸ் பண்றது உங்களுக்கு பத்தலையா? கணக்கு என்டையர் யூரோப்பியன் யூனியனே இப்போ ட்ரோன்களை கொண்டு வந்து காம்பீட் பண்ணா கூட ரஷ்யாக்கு எகென்ஸ்டா வர முடியல. அந்த அளவுக்கு குவான்டிட்டியில அடிச்சு பீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. குவாலிட்டி வேற ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னும் வேணும் அப்படிங்கிறது போல பேசிக்கிறாங்க. அதுவும் இந்த ட்ரோன்கள்லாம் ரிப்பேர் ஆயிடுது, அதெல்லாம் களத்திலேயே பக்கத்துலேயே வந்து ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி களத்துல இம்மீடியட்டா கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்க்கணும். அதிகப்படியா தேவைப்படுது. ரிப்பேர் ரெக்கவரி பண்றதுக்கு நம்ம பார்க்கணும். அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த ட்ரோன் சார்பா, இந்த அன்மேன்டு சர்ஃபேஸ் ட்ரோன்கள், அன்மேன்டு ட்ரோன்கள் சார்பா வந்து பண்ண இந்த ரொபாட்டிக்ஸ் டிவிஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பேசி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் எதிரியோட யூஏவிக்களை எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி டவுன் பண்ணலான்ற சில முக்கியமான விஷயங்கள் எட்டப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, அதாவது மாடிஃபிகேஷன் இருக்கா, நம்மளது ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ரஷ்யாவோட நார்தர்ன் ஃபிளீட் தயாராயிருக்கு. ரஷ்யா ஒரு லார்ஜ் ஸ்கேல் எக்ஸசைஸ் அவங்களோட நார்தர்ன் ஃபிளீட் கமாண்ட் தரப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 2000 வீரர்களுக்கும் மேல இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 14 போர்க்கப்பல்கள், சப்மரைன்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும். பேரண்ட் சி பகுதியில், பேரண்ட் அப்புறம் ஒயிட் சி பகுதியில் பார்ட்டிசிபேட் பண்ணப்படும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ மிக பெருமளவில் லார்ஜ் ஸ்கேல் எக்ஸசைஸ், இது போல ட்ரோன்கள் அப்கிரேடேஷன், ட்ரோன்கள் கட்டுமானம் பண்றது, புது மிசைல்கள் சோதனை பண்றதுன்னு பல வகையில ரஷ்யா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் பெலரூஸ்லயும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஜப்பாட் 2025 இது நம்ம ஆல்ரெடி செய்திகளா பார்த்திருக்கோம். பெலரூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்பு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜப்பாட் 2025 வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் நடக்கிறதுக்கு. இதுக்கு உக்ரைன் தரப்பு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பல வகையான ரஷ்ய வீரர்கள் ஆயுதங்களை தூக்கிட்டு கொண்டு வந்து, அதிகப்படியான ரஷ்ய வீரர்கள் பல வகையான ஆயுதங்களை தூக்கி கொண்டு வந்து பெலரூஸ்ல டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்க பார்டர் பகுதியில அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரில் செப்டம்பர் 12ல இருந்து 16 நடக்க இருக்கு. மேசிவான ட்ரில் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த ட்ரில்ல நியூக்ளியர் ஆயுதங்களும் மோரிஷ்னிக் ஆயுதங்களும் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதோட ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கு பெலரூஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்பு. ஆல்ரெடி எல்லா பக்கத்துலையும் அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இப்போ பெலரூஸ்லீங்களா அப்படிங்கிற கேள்விகள் வந்திருக்கு. ஸோ இது இனிஷியலா ட்ரைனிங் கிரவுண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பொரிசோ அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. 13,000 பேர்த்துக்கு மேல இதுல கலந்துக்குவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ பெலரூஸ் தயாராகிட்டு இருக்காங்க, ரஷ்யா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நேட்டோ ஒரு சைட் ரெடி ஆகிறாங்க, உக்ரைன் ஒரு சைட் ரெடி ஆகிறாங்க. அதிகப்படியான போர் பதட்டம் அப்படிங்கிறது யூரோப்ல வேற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.